சிவசிவ என்கிறார் தெய்வனையாளர், சிவசிவ என்றிட தெய்வனை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். 100 வருஷத்துக்கு பிறகு வைரமாக ஜொலிக்க போகிற துலாம் ராசி யாரால அப்படின்னா சனி பகவானால். ஏன்னா சனி பகவான் ஒரு தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த தர்ம யுத்தத்துல நீங்க வெற்றி பெற போறீங்களா, இல்லனா உங்களுடைய எதிரிகள் வெற்றி பெற போறாங்களா, அல்லது உங்களை கஷ்ட காலத்துல தள்ளிவிட்ட விதியா, அல்லது கடனா, அல்லது வேலை தொழிலா, அல்லது பொறாமை கொண்ட உறவினர்களா, இல்லனா திடீர் விபத்தா, உங்களை கடனாளியா ஆக்குன அந்த சூழ்நிலையா, எது வெற்றி பெற போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரிங்க, வாங்க. சனி பகவான் நம்ம வாழ்க்கையில என்ன திருவிளையாடலை நடத்த போறார். அதாவது திருவிளையாடல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். கடவுளே ஒரு பிரச்சனையை உருவாக்குவாரு, அதற்கு அவரே தீர்வு கொடுப்பாரு. அது மாதிரி சனி பகவான் என்ன பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி என்ன தீர்வை பார்க்க போறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கஷ்டங்கள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா சோர்ந்து போக மாட்டீங்க. பிரச்சனைகள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கான காலம் வரும், எங்களுக்கான நேரம் வரும், எங்களுக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு தேடல் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி போன வீடியோல 2026 நியூ இயர் பலனை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. 9 கிரகங்களும் உங்க ராசிக்கு என்ன செய்ய போகுது, அதாவது ஸ்டாண்ட் வித் மேஷ ராசி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். 9 கிரக பலன்களும் அதுல மேலோட்டமா சொல்லியிருப்போம். அதுல சனியை பத்தியும் சொல்லியிருக்கோம். போய் பாருங்க பார்க்காதவங்க. ஒரு மிகப்பெரிய வீடியோ தான், ஆனா உங்க வாழ்க்கையில முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வருஷத்துல எப்படியாவது பாத்துருங்க. என்னைக்கு அந்த வீடியோ பாக்குறீங்களோ அன்னையில இருந்து உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் ஆரம்பமாகுது அப்படின்னு அர்த்தம். போய் பாருங்க. அதுபோல இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதிர்ஷ்டசாலியா தான் இருக்கணும், யோகசாலியா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்தாதான் அந்த பிரபஞ்சம் இந்த வீடியோவை உங்களை முழுசா பார்க்க விடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, இப்ப துலாம் ராசிக்கு சனி பகவான் 2026ல என்ன யோகத்தை கொடுக்க போகிறார். 6ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறார். ரணருண ரோக சனி, அதாவது கடன், நோய், எதிரி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். பொதுவாகவே இருக்கிற இடம் பாழ் அப்படின்னு சொல்ற கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா குரு. ஆனால் இருக்கிற இடத்தை புண்ணியப்படுத்தக்கூடிய, சுத்தப்படுத்தக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சனி. நமக்குள்ளார இருக்கிற அந்த கர்ம வினை அத்தனையையும் தீர்த்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு முறை, இப்ப இந்த 2.5 ஆண்டுகள் ஜோதிடப்படி நம்ம வாழ்க்கையில 12 கட்டம் இருக்கு. அதாவது 12 பகுதிகளா பிரிச்சிருக்கு இந்த பிரபஞ்சம். அதுல சனி பகவான் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீடு கர்ம வினைகளால் ஆளப்படும். அதாவது அந்தந்த பகுதிக்குட்பட்ட விஷயத்துல கர்மா தீர்க்கப்படும். சனி பகவானுடைய கர்மா தீர்க்கப்படும். கர்மக்காரகன் சனி பகவான். அதனால் அந்தந்த விஷயத்துல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யும். அப்போ 6ஆம் வீட்டில் இப்போ சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகள் இருக்கிறார். இந்த 2026ல் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். ஒரு அற்புதமான அமைப்புங்க. ஏன்னா மனுஷன்னா இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். கடன் இல்லாத மனிதனே இல்லை, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு அந்த கடவுள்கள் வாழ்ந்த காலத்திலேயே இந்த சொல் இருக்கு. அதனால
இந்த கடன் அப்படிங்கிறது மனுஷன் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஏன்னா கடன் இல்லாதவங்க இருக்கவே முடியாது. ஆனாலும் அந்த கடன் இருந்தாலும் கடனை அடைக்கக்கூடிய தகுதியை கொடுப்பான் அல்லவா இறைவன். அதுதான் நமக்கு யோகம். இந்த வருஷத்துல எப்படியாவது கடனை அடைக்க முயற்சி பண்ணுவீங்க. கடின உழைப்பு, எந்த வேலையோ எந்த தொழிலோ எதையாவது ஒன்று செஞ்சு கடனை அடைச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவை எடுப்பீர்கள். இன்னொரு முடிவையும் எடுப்பீங்க, கடனே வாங்கக்கூடாது. நமக்கு முதல் எதிரி கடன் தான். ஏன்னா அந்த வீட்டுடைய முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி. அதில் உண்மையான எதிரிகள் கூட எதிரி அல்ல, உங்களுக்கு கடன் தான் எதிரி. அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அந்த உலக சந்தோஷங்களை அனுபவிக்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் வாங்கலாம், யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்கலாம் அப்படின்னு ஏகபோகத்துக்கு சந்தோஷமாக கடன் வாங்கி இருந்திருப்பீங்க. அது இந்த மாதிரி காலகட்டத்தில் மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து, வேதனைகளை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, அவமானங்களை கொடுத்து, அந்த சந்தோஷத்தை விட இந்த துக்கம் ரொம்ப அதிக வலியை கொடுக்குதே அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுத்து அதை எப்படியாவது அடைக்கணும், இதுக்கு மேலே கடன் வாங்கவே கூடாது அப்படிங்கிற தெளிவான முடிவை எடுப்பீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த பவர் உங்கள் உடம்புலையும் சரி, பேச்சிலையும் சரி, குணத்திலும் சரி, செயல்லையும் சரி, எதிரிகளை வெல்லும் திறன் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது. ஒழுக்கமான வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வேலை செய்யணும், இப்படி தான் தொழில் செய்யணும், குடும்பத்தில் இப்படி தான் நம்ம முறையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த வருஷம் நீங்கள் பெறுவீர்கள். ஒரு புரிதலை பெறுவீங்க. முக்கியமாக உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு, கடமை, லட்சியம் இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. நான் இதுக்காகத்தான் பிறந்தேன், இதை நான் செஞ்சே தீரணும், எதையோ நான் வேலை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், எனக்கு வேலை கிடைச்சாகணும், ஒரு தொழிலை நான் ஆரம்பிச்சே ஆகணும். உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து விடாமுயற்சியோடு வேலையோ தொழிலோ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருஷங்க. அதனால தான் இந்த 2026 துலாம் ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையிலே மிக முக்கியமான வருஷமாக இருக்கும். ஏன்னா பட்ட அவமானங்கள் அப்படி, பட்ட தோல்விகள் அப்படி, அடைந்த துரோகங்கள் அப்படி, கூடவே இருந்து குழி பறித்த பல துரோகிகள் இன்னைக்கு கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய நிலையை பார்த்து. ஏன்னா சனி பகவான் சில நேரத்தில் நாம் தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். தெரியாமல் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் தண்டனை கொடுப்பார். இந்த கர்மாவை அனுபவிக்க விடுவார். அப்போ தான் நம்ம குழம்பி போவோம். இதெல்லாம் நமக்குன்னே நடக்கணுமா, நமக்கு மட்டும்தான் நடக்குமா, இது நமக்காகவே நடத்தப்பட்டதா அப்படிங்கிற கன்ஃபியூஸ் அதிகமாக வரும், குழப்பம் வரும். எப்பொழுதுமே ஒரு விஷயம் செய்ய போனீங்கன்னா மிகப்பெரிய தடை, தாமதம், ஒரு கவலை இதெல்லாம் இது வரைக்கும் வந்திருக்கும். இப்போ 2026 என்ன செய்ய போகிறீங்க, எது உங்களுக்கு தேவை, எது உங்களுக்கு முக்கியம், எதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிரும். மிக துல்லியமான தெளிவை இந்த காலகட்டத்தில் அடைவீங்க. விடாமுயற்சியோடு தடைகளை முறியடித்து எவ்வளவு காலமானாலும் பரவாயில்ல, நிதானமாக பொறுமையாக வெற்றியை அடையணும் அப்படிங்கிற லட்சியத்தை உருவாக்குவீங்க. டைம் ஆனால் பரவாயில்ல, காலமானால் பரவாயில்ல, உடனே நடந்து எதுவும் ஆக போகிறதில்ல. பொறுமையாக நடந்தாலும் தெளிவாக நடக்கட்டும், ஸ்ட்ராங்காக அந்த வெற்றி நமக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி கல்வி படிப்பு, சட்ட போராட்டம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுல துலாம் ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, குடை வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களுக்காக சட்ட போராட்டத்தை நடத்துவீங்க, பொது தொண்டு செய்வீங்க. நான் துலாம் அப்படின்னாலே நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்குமே ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு சின்னம் இருக்கும். ஏன்னா அதுக்கான காரணம் இருக்கும், அந்த பிறவிக்கான காரணம் இருக்கும். அதுபோல் துலாம் ராசி உறவுகள் இந்த பூமியில் பிறந்தது நேர்மையின் சின்னமாக, நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டிய அவசியத்தை இந்த உலகத்துக்கு சொல்கிறவங்க நீங்கள் தான். அதிக பொறுப்பு, கடின உழைப்பு, விடாமுயற்சி, தடைகளை முறையடிக்கிறது, தாமதமானாலும் வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கிறது, தோல்வியை அடைஞ்சாலும் துவளாமல் மீண்டும் மீண்டும் போராடிக்கிட்டே இருக்கிறது, இதுதான் துலாம் ராசியோடைய லட்சியம். இன்னொரு விஷயம், இந்த நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாமே துலாம் ராசி நண்பர்களோ தோழிகளோ அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இதுதான் அடிக்கடி சொல்லுவீங்க. அதே நேரத்தில் நேர்மையாக செயல்பட்டால் நீண்ட கால வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எதிரிகள், துரோகிகள் வெளிப்படுவாங்க, டக்குன்னு அடையாளம் காட்டப்படுவார்கள். ஏதாவது ஒரு வகையில் பெரிய துரோகம் செய்யறதுக்குள்ளார
சின்ன துரோகத்திலே சிக்கிப்பாங்க. உங்களை விட்டு இந்த சனிக்கிரகமும் அவர்களை விலக்கி வச்சிரும். துரோகிகள்லாம் காணா போயிடுவாங்க. உங்களுடைய அறிவாலும் அன்பாலும் செயலாலும் அவர்களை பொறுமையாக தந்திரமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். அந்த மன வலிமை உங்களுக்கு கிடைக்குங்க. எதிரிகளை அது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சரியான உடற்பயிற்சி, உணவு முறை, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரி கடனை குறைப்பீங்க, கடனை அடைப்பீங்க. பண வரவு கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். அதனால் பொறுமையாக தான் அந்த கடனை உங்களால் அடைக்க முடியும். எடுத்த உடனே ஒரே நாள் நைட்டு கடனை அடைச்சிடலாம், அதுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும் அப்படின்னு உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி 6ல் இருந்துக்கிட்டு 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீட்டை பார்த்தாலே ஆயுளுக்கு எந்த ஒரு பங்கமும் வராது, எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு ஏற்படாது. ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் கரையும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவமானங்கள் உங்களை விட்டு விலகும். இதை 2 விதமாக எடுத்துக்கங்க. இருக்கிற அவமானப்பட்டு இருந்தீங்க, யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அந்த அவமானம் விலகக்கூடிய உண்மை அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், இந்த உலகத்துக்கே புரிய ஆரம்பிக்கும். நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா அவமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடம்புல எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இது வரைக்கும் சரி பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அலட்சியமாக இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் அப்படி இருக்காதீங்க. சின்ன காயமாக இருந்தாலும், ஒரு சின்ன கொப்பளமாக இருந்தாலும், ஒரு சின்ன வீக்கமாக இருந்தாலும் உடனே மருத்துவரை பார்த்து அதற்கு முழு தீர்வை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா 6ஆம் வீடு கடன் நோய் எதிரி அப்படின்னா, இந்த 8ஆம் வீடு கடன் நோய் எதிரியை அதிகப்படுத்துறது, உங்கள் கையை விட்டு மீறி போகிறது. அப்போ புத்திசாலித்தனமாக கடனையும் நோயையும் எதிரியையும் ஆரம்பத்திலே நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா, 8ஆம் வீடு அப்படிங்கிறது, 8ஆம் வீட்டுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. கடன் நோய் எதிரி இதெல்லாம் முற்றிப்போன ஒரு விஷயம். முற்றி போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது, இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது, கடன்லேருந்து இனிமேல் தப்பிக்க முடியாது. இந்த மஞ்சள் கடிதம், மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்களே, இனிமேல் எங்களால் கடன் அடைக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான சூழ்நிலை. இல்லைனா கடன் அதிகமாகி தற்கொலை பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான சூழ்நிலை. எதிரிகள் அதிகமாகி பெரிய பிரச்சனையை கொடுக்கறது, நமக்கு நஷ்டத்தை கொடுக்கறது, உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறது. அப்படியான இடத்தை சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் இன்னொரு அற்புதமான விஷயமும் இருக்குது, அதிர்ஷ்டமும் இருக்குது. அதிர்ஷ்டம்னா யோகம், ஜாக்பாட். ஏதாவது பணம் திடீர்னு நமக்கு ஒரு பிஸ்னஸ் மூலியமாக, வேலை மூலியமாக கிடைக்கிறது, அல்லது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பெரிய கடன் கிடைக்கிறது, அல்லது லாட்டரி, அல்லது பங்குச்சந்தை, இப்படி திடீர் பணம் பெரிய லெவலில் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த 8வது வீடு தான். அதனால் ஆரம்பத்திலேயே சில பிரச்சனைகளை தீர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த யோகம் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ சனி பகவான் பார்க்குற இடத்துக்கு என்ன, கொஞ்சம் 7.5 தான், பிரச்சனை தான். அவர் பார்க்குற இடத்த சுத்தம் பண்ணுவார். எப்படி நம்ம வீட்டில் இருந்து அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, எல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு கவனிக்கிறோம்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம கவனிக்கிறது சாதாரணமாக இருந்தாலும், ஒரு காவல் அதிகாரி இருக்கிறார் ஒரு வீட்டில், பக்கத்து வீட்டெல்லாம் கவனிச்சுப்பார். அப்போ முக்கியமான வீட்டை கவனிக்கும்போது அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பார். அதுவும் ஒரு வகையான பிரச்சனை தான். உட்கார்ற இடத்துக்கு நல்லது செய்வார், பார்க்குற இடத்துல ரொம்ப கண்டிஷனாக இருப்பார். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அதிகாரி வந்தாலே எல்லாமே சரியாக நடக்கணும், எந்த தவறும் நடக்கக்கூடாது, அப்படியே தடன்னு ஆடுவாங்க, ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க, பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி நாம் இருக்கணும். இந்த சனி பார்வைக்கு அவ்வளவு ஒரு வலிமை உண்டு. எந்த தவறு செய்தாலும் உடனுக்கு உடன் அதற்கான பயனை கொடுக்கக்கூடிய பார்வை பலனுக்கு மிக அதிக சக்தி உண்டு. அலட்சியமே நம்ம படுத்தக்கூடாது. அப்போ 7வது வீட்டில் சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய நேர்மை ஏற்படும். இது வரைக்கும் கொஞ்சம் அலட்சியமாக உறவில் இருந்தாலும் இதுக்கு மேலே அந்த தப்பே பண்ணக்கூடாது, நம்ம குடும்பம் முக்கியம், நம்ம குழந்தை குட்டிங்க முக்கியம், நம்முடைய கௌரவம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை அடைய வைக்கும். அது அப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க. அதுதான் இந்த 7ஆம் வீட்டு பார்வை. அதே நல்ல மனசுக்கு இந்த பார்வை, கெட்ட மனசுக்கு, நம்ம மனசு அலைபாயுது, நம்ம மனசு கெட்டு போச்சு, ஏதோ தவறான காரியத்தில் ஈடுபட முயற்சி பண்ணுது, அல்லது யாருக்காவது துரோகம் செய்ய முயற்சி பண்ணுது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் தான் அந்த பாதிப்பை கொடுக்கும். நம்ம வீட்டில் நம்ம துணைக்கு, கணவன் மனைவிக்குள்ளார பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த
12ஆம் வீட்டு பார்வை. அது மட்டும் இல்லை, சனி பகவான் 10ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார். தைரியம், முயற்சி ஸ்தானத்தில் அந்த பார்வை விடுகிறது. அதாவது என்ன முயற்சி பண்ணாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு நேர்மையாக முயற்சி பண்ணுவீங்க. அதுதான் இங்கே வித்தியாசம். மற்றபடி நீங்கள் எது முயற்சி பண்ணாலும் நேர்மையாக முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காரியம், அந்த செயல் சக்ஸஸ் தான். ஏன்னா துலாம் அப்படின்னாலே நேர்மைக்கு பெயர் போனவர்கள், நேர்மையாகவே வாழ்பவர்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதையுமே நேர்மையாக முயற்சி பண்ணுவீங்க. குறுக்கு வழியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டீங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியம், முயற்சி அனைத்துக்குமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் முயற்சி எப்படிங்க பண்ணுறது? முயற்சி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, உங்கள் முயற்சிக்கு பலன் சரியாக கிடைக்கல அப்படின்னா வேறு வழி இல்லை. ஆன்மீக வழி தான் சிறந்த வழி. அதாவது நம்ம என்ன தான் உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் நமக்கு இந்த பிரபஞ்ச எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கணும். நமக்குள்ளார அந்த எனர்ஜி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும், எதையுமே முயற்சி பண்ண முடியும். அதனால் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சனி பகவானுக்கு பரிகாரம் என்னங்க? மற்ற கிரகத்துக்கு கூட கோவிலுக்கு போகிறது, சரிங்களா, ஏதாவது பொருள் எடுத்து வைக்கிறது, பொருள் எடுத்து கொடுக்கறது, கோவிலாக சுற்றுறது அப்படின்னா கூட பலிக்கும். ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உண்மையான பரிகாரம். நிறைய செலவு பண்ணி கடவுளை போய் பார்த்துட்டு அங்கே உண்டியலில் காசு போட்டு வர்றது பரிகாரம் மட்டும் இல்லை. உண்டியலில் நீ ₹1 கூட காசு போடாமல் வரலாம், ஆனால் வெளியில் அந்த காசை பயன்படுத்தணும். நமக்கு இறைவன் எப்படியோ கொடுத்துருக்கிறார், இந்த பிரபஞ்சம் கொடுக்குது ஏதோ ஒரு வழியில். ஆனால் இந்த பிரபஞ்சம் சில பேருக்கு கர்மாவின் அடிப்படையில் கொடுக்காம கையேந்த வைக்கும். யாருடைய உதவியாவது எதிர்பார்க்க வச்சிருக்கும், அல்லது நம்மளை சோதிக்கிறதுக்காகவே நம்மக்கிட்ட சில பேர் உதவியை எதிர்பார்ப்பாங்க. இந்த கர்மா இப்படி தான் வேலை செய்யும். நமக்கு ஏதாவது முன்ஜென்ம கர்மவினை இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அப்போ சரியான முறையில் நாம் உதவி செய்யலை அப்படின்னா அதற்கேற்ற பலனை நாம் மறுபடியும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் வாழ்வியல் பரிகாரமாக ஏழைகள், வேலை செய்கிறவங்க, துப்புரவு பணியாளர்கள், முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கங்க. இது பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அற்புதமான கொடை. நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னா இதை விட ஒரு அற்புத வாழ்க்கை எதுவுமே இல்லை. அப்போ நேர்மையான வழியில் உழைக்கிறது, சனி பகவானுடைய அருளை அடையிறது, அந்த உழைப்பில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை தன்னுடைய கர்மாவை தீர்க்கறதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறது, இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். 6ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால நீண்ட நேரம் நீங்கள் வேலை செய்யணும். ஒரு உதவின்னா அவ்வளோ சாதாரணமாக செஞ்சிட முடியாது. நீண்ட நேரம் வேலை செஞ்சு அந்த காசினுடைய அருமை உங்களுக்கு புரியணும். ஒரு பைசா கிடைக்கிறதுக்கு எவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் இதை நம்ம தானம் பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு உழைச்சி அதை நீங்கள் தானம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் பரிகாரம். கடின உழைப்பாளி நீங்கள். அதே சமயத்தில் வெற்றியை மெதுவாக அடைவீங்க. அதே நேரத்தில் உலக சந்தோஷங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் அடைவீங்க. அதனால் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. அதுபோல் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சில கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறைய உருவாகும். ஏதோ ஒரு வலை விரிக்கப்படும் இந்த சமூகத்தால், அதில் சிக்கிக்கக்கூடாது. ஏன்னா உங்களை கர்மாவில் சிக்க வைக்க குறுக்கு வழியில் அழைச்சிட்டு போகிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சேஃபாக இருங்க. அரசு துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு அல்லது பதவி மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா தொழிலாளர்களும் திறமையான தொழிலாளர்கள் இல்லை, எல்லா ஊழியர்களும் திறமையான ஊழியர்கள் இல்லை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நம்மளால் முடியுமா முடியாதா, வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் இந்த எண்ணத்தோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு இந்த சனி பகவானுடைய சக்தியை, பிரபஞ்ச சக்தியை பெறுங்க. அதே போல் உங்களுடைய திறமையை சரி பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும், அல்லது சோதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கையில் நினச்சே பார்க்க முடியாத சோதனை அங்கே நடக்கும். இந்த வருஷத்தில் நல்லாவே தெரியும், இவங்களை நம்மளை சோதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சே நம்ம அந்த சோதனையில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சி போராடி தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இங்கே மிக முக்கியமாக 6வது வீட்டில் சனி பார்க்குறதுனால துணையினுடைய இன்பங்களில் ஒரு ஸ்லோவாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப சோதிப்பீங்க. கணவன் மனைவி
உறவுக்குள்ளார இருக்கிற அந்த அந்த அன்பு, அந்யோன்யம், காதல், காமம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நேரம் ரொம்ப சிரமமாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. ஏதாவது ஒரு வகையில் வெறுத்து போக வைக்கும். பாலியல் வாழ்க்கையில் அல்லது இல்லற வாழ்க்கையில் திருப்திப்படுத்தாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்கள் பேச்சு குடும்பத்தில் ரொம்ப கடுமையாக ஒலிக்கும், முரட்டுத்தனமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையோ சம்பவமோ அல்லது துன்பமோ நடந்தால் அது ரொம்ப நேரம் நீடிக்கும், முடியவே முடியாது. எப்படாப்பா அந்த நம்ம வாயால் சொல்லுவோம் சனியன், எப்படாப்பா அந்த சனியன் தொலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லவே கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். ஒரு வேலை செய்யறதுக்கு பிடிக்காது, ஒரு தொழில் செய்யறதுக்கு பிடிக்காது, வேறு வேலை செய்யலாமாங்கிற எண்ணம் வரும். உங்களுடைய கடமையிலிருந்து மீளக்கூடிய பல திசை திருப்பக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். எதிர்பாலினத்தவர்களால் கூட சில பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எப்பொழுதுமே ஆன்மீக சிந்தனையோடு இருக்கிறது நல்லது. அந்த எண்ணங்கள் வராமல் ஒரு வேலையை பற்றியோ ஒரு தொழிலை பற்றியோ யோசிக்காமல் வேறு எண்ணம் நமக்கு வருது அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் என் அன்பு உறவுகளே, ஆன்மீக சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கோ, ஆன்மீக புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு செல்வத்தையும் பொருளாதார வெற்றியையும் உங்களால் அடைய முடியும். சில நேரத்தில் விபரீத ராஜயோகத்தை கூட நீங்கள் அடைவீங்க. ஆனால் ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக இருக்கணும். தினமும் பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம் அல்லது முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலில் போய் ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக வணங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த தனிமை இருக்குல்ல, அந்த அமைதி இருக்குல்ல, சுய அறிவையும் ஞானத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இந்த 2 விஷயமும் முடிஞ்சால் கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. உங்களே நீங்கள் கட்டுப்படுத்தி, உங்களே நீங்கள் மெருகேற்றி, உங்களுக்குள்ளார ஒரு புது சிந்தனையை உருவாக்கி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். பெரிய விஷயமெல்லாம் அதை எடுத்துக்க மாட்டீங்க. உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கான அத்தனை தகுதியும் திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி நமக்கு எது தேவை, நமக்கு எந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கணும், இந்த காலகட்டத்தில் இருக்கிற சவால்கள் என்ன, இந்த வயசில் எதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும், எதுக்கு அடிமையாகிடக்கூடாது. மிக முக்கியமாக இந்த வயசுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த வயசில் எதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இளம் வயசில் படிப்பு, அடுத்தது தொழில், அடுத்தது திருமண வாழ்க்கை, அடுத்தது செல்வம். அந்த திருமணத்தில் கிடைக்கக்கூடிய குழந்தை செல்வத்துக்காக செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்கு. அப்போ அந்தந்த வயசில் அதை நோக்கி நம்ம போக வேண்டிய கட்டாயம். அந்தந்த வயசில் அந்தந்த வேலை, அந்தந்த விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமானது. இளம் வயசில் படிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணோம்னா வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். நடுத்தர வயசில், அதாவது 40-45 வயசில் சம்பாதிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அந்தந்த வயசுக்குரிய விஷயத்தை செய்யறதுக்கான அத்தனை தகுதியையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். இளம் வயசுலேயே காதல், உறவுகளில் சிக்கல், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. முக்கியமாக இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, திருவிளையாடல் அப்படிங்கிறத நம்மளை விட கௌரவ குறைச்சலான சில விஷயங்களில் ஈடுபட வைப்பார். நம்ம கௌரவத்தை போக்கணும் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் செயல்படுத்துவார். காதலில், காமத்தில், இல்லற சுகத்தில். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருந்து அதிலிருந்து மீண்டு வரணும். இல்லைன்னா நமக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும், அல்லது இந்த வருஷத்தில் நம்மளுடைய கடமை என்ன, எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற லட்சியங்கள் என்ன, எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதனால் இந்த வயசில் நாம் என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தெரியாத விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு பயமாக இருக்கும் பொதுவாகவே. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம இறங்குனதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதிலிருந்து இறங்கி செயல்பட்டு அந்த சவாலை முறியடித்து உங்களாலே முடியும் அப்படின்னு அந்த விஷயத்தில் சாதித்து காட்டுவீங்க. பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடாத ஒரு காலகட்டம். கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக
மாறிடுவீங்க. ஆனால் துரோகத்தை மறைக்க முடியாது, அது இயற்கை தான். ஆனால் மன்னிக்க முடியும். உங்களுடைய இந்த குணம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு அற்புதமான குணம். பழசை மறந்துட்டு மன்னிச்சுட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா நம்ம சொல்லுவீங்க, என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கிறேன், என் குழந்தைக்காகத்தான் நான் வேலைக்கே போகிறேன், என்னுடைய குழந்தைக்காகத்தான் நான் உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த வகைத்தான். அப்போ அதற்காகவே உங்களை பயணப்பட வைக்கும் இந்த 2026 இருக்கக்கூடிய சனி. அதை மட்டும் இல்லை, உழைப்பின் உன்னதத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். கடின உழைப்பு அதுதான் சனி பகவானுடைய முதல் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் கையால் கொடுக்கக்கூடிய செல்வம் மிக பெருசாக இருக்கும். இந்த உழைப்பின் மேன்மை அதை புரிய வைக்கிற ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்லிடலாம், ரொம்பலாம் இருக்க மாட்டோம். அமெரிக்காவில் புரூக்ளின் பாலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உலக அதிசயம் மாதிரி. ஏன்னா இடையில நிறைய தூண்கள் இருக்காது, பெரிய பெரிய தூண்லாம் இருக்காது. ஆனால் கம்பிகளுடைய பின்னல் இருக்குல்ல, அதனாலே அந்த பாலம் நிற்கும். அதனாலே பிரபலமான பாலம், அது பெரிய பாலம். அதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரோப்லிங் இன்ஜினியர். அதற்கான வடிவமைப்பை உருவாக்கி கட்ட ஆரம்பித்தார். ஆனால் இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் கட்டவே முடியாதுன்னு பல நிபுணர்கள் தடுத்தாங்க. அதையும் தாண்டி ரோப்லிங்கும் அவருடைய மகன் வாஷிங்டனும் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாலம் கட்டுற பணி நடந்துகிட்டு இருக்கு, பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் அங்கே திடீர்னு ஒரு மோசமான விபத்து நடந்துருச்சு. அதில் அந்த ரோப்லிங் இறந்துட்டார். மகன் வாஷிங்டன் என்னானாரு, படு காயத்தோட பயிற்சிக்கிறார். ஆனால் அவரால் படுத்த இடத்துல இருந்து எழுந்திரிக்க முடியல, அசையக்கூட முடியாத சூழ்நிலை, பேசவும் முடியல. ஆனால் அவருடைய ஒற்றை விரல் மட்டும் அசையுது. அந்த ஒற்றை விரலை வச்சு அவர் பண்ண மேஜிக் ரொம்ப அல்டிமேட்டான விஷயம் அதுங்க. அந்த ஒற்றை விரலால் அவர் சாதிச்சிருக்காரு. என்ன சாதிச்சார் இந்த வீடியோட கடைசியாக பார்க்கலாம். சரி, உழைப்புனாலே சனி பகவான். அப்போ சனி பகவானை பார்த்து நாம் பயப்படணுமா? நாம பயப்பட தேவையில்லை. அது போலத்தான் சனி பகவான் கிட்ட நம்ம நேர்மையை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. இதுல இருந்து என்ன தெரியணும், சனி பகவான் கொடுக்கறதுல மிகப்பெரிய வள்ளல். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. ஆனா அதே நேரத்துல ஏதாவது ஒரு உறவை இழந்துருவோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் நம்ம கூடவே வச்சுக்கணும், நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு கெட்டது நினைச்சிட்டு இருப்பாங்க, நாம நல்லா இருக்கவே கூடாது, நம்ம அழிஞ்சு போயிடணும், நாம தாழ்ந்து போயிடணும், நம்ம கௌரவம் பாதிச்சு ஊரை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரே விஷயம்தான். எதை வேணாலும் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நம்மளால மன்னிச்சு விடவே முடியாது. அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பல இழப்புகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்கள மறுபடியும் நம்ம வச்சுக்கிட்டோம், அல்லது மறுபடியும் அவங்க கூட பழகிட்டு இருக்கோம், மறுபடியும் நம்பிக்கையான இடத்துல வச்சுக்கிட்டு நம்பிக்கையான வேலையை கொடுக்கிறோம் அப்படின்னா பல இழப்புகளை நாம கண்டிப்பா சந்திப்போம். அதனால எந்த உறவு முக்கியம், எந்த உறவு துரோகம் செய்யற உறவு, அதை விட்டு விலகி விடுவது, நீங்கி விடுவது இந்த காலகட்டத்துல நல்லது. 7.5 சனி வந்தாலே நம்பிக்கை துரோகிகள் தானாவே விலகுவாங்க, தானாவே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அதிகமா வேலையில இது நடக்கும். ஒருத்தவங்களை நம்பி ஒரு பெரிய வேலையை விட்டுருப்பீங்க, திடீர்னு அவங்களுக்கு பேராசை ஏற்பட்டு அவங்க தனியா போய் வேலை செய்யவோ தொழில் செய்யவோ ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல நண்பர்கள்ட்ட சில சீக்கிரட்டை சொல்லி இருப்பீங்க, அந்த சீக்கிரட்டை வச்சு சுய லாபத்துக்காக உங்களை பழி வாங்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடத்த உங்களை மிரட்டுவாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். சில உறவுகள் கட்டாயம் பிரியக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரத்துல சில உறவுகள் நம்ம பக்கத்துல இல்லாது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால இது வரைக்கும் யாரையாவது நம்பி சில வேலைகளை கொடுத்திருப்பீங்க, சில சீக்கிரட்டை சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு பேரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படியே சந்திச்சாலும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். சில நேரத்துல சில உறவுகளை நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது, சோர்வடைஞ்சிருக்கும், அல்லது தற்கொலை கூட பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதாவது
கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு, காதலன் காதலிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு அப்படின்னா தன்னையே மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும். இந்த நேரத்துலதான் நான் சொல்றத ஆழ் மனசுக்குள்ளார ஏத்திக்குங்க. இதெல்லாம் விதி விட்ட வழி, வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. உங்களுக்கு பிரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட சொல்ல வருது. அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவ் நண்பர்களை கூட வச்சுக்கங்க. பாசிட்டிவா பேசுவாங்கல்ல, கண்டிப்பா நீ முன்னுக்கு வருவ, கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும், கண்டிப்பா உன்னுடைய மனைவி இல்லைன்னா என்ன, உன்னுடைய கணவன் இல்லைன்னா என்ன, உன்னுடைய காதலி இல்லைன்னா என்ன, காதலன் இல்லைன்னா என்ன, உன்னால சாதிக்க முடியும். அதான் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேல வாழ்க்கையில நினைக்காத, இதை விட உலகம் ரொம்ப பெருசு, உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சாதிக்கக்கூடிய உறவுகள் இருக்கு, உன்னை நம்பி பல உறவுகள் இருக்கு அப்படின்னு ஊக்கம் கொடுப்பவர்கள், நிறைய யோசனை சொல்பவர்கள், மோட்டிவேட்டா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பேச்ச கேளுங்க, அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும், அவங்களால நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க போக வேண்டிய இலக்குல மிகப்பெரிய தோல்விய அடைஞ்சிருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு கவலையப்படாம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அதாவது இதுக்கு மேல யாரையும் முழுமையா நம்ப கூடாது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை காட்டிலும் நம்பிக்கை வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான அமைப்புங்க இது. ஒரு உறவு உங்களை விட்டு பிரியும் போதுதான் உங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க, இவங்க நம்ம பக்கத்துல இல்லாதது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு உங்க மனசே உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்களே அதை புரிய ஆரம்பிச்சிருவீங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா போ, ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இப்படி நினைச்சுக்கங்க. ஏன்னா நெஞ்சம் துணிவாக இருக்கு, நேர்மையும் இருக்கு, யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல. நம்மள வேணான்னு ஒரு உறவு போகுது அப்படின்னா நாம ஏன் கவலைப்படணும்? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு நான் யாருன்னு நீங்க பாப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. அதாவதுங்க, ஒரு உறவு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா நாம கிடைக்கலையே, நாம கூட மறுபடியும் சேர முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நாம வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் வாழ்க்கை. அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல என் அன்பு உறவுகளுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஒருத்தட்ட முழுசா நம்பிக்கை வச்சு அவர் தான் எல்லாமே நமக்கு, அவர் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நம்புறத இனிமே கைவிட்டுருங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. போனால் போகட்டும், இருக்கிற உறவுகளை நல்லபடியா பார்த்துப்போம், அவங்களுக்கு நேர்மையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பிரபஞ்சம் உங்களை தனியா விடாதீங்க. நீங்க வேணா நினைக்கலாம் நம்ம தனியாள் அப்படின்னு. இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், இந்த தெய்வங்கள், 33 கோடி தேவர்களும், 27 நட்சத்திரங்களும், 9 கிரகங்களும், 12 வீட்டு ராசிகளும் உங்களுக்காக காத்திருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? இந்த புரிதல் வந்துட்டாலே அப்போ உங்களுக்காக இத்தனை கோடி உறவுகள் இருக்கா அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும். அன்பு உறவுகளே, நாம இந்த உலகத்துல தனியால் கிடையாது. அப்ப சாதிக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஆண்டவனை நம்புங்க, ஆண்டவனை தேடி போங்க. இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புரிதலை உங்களுக்கு வரவழைக்கும், அது வெற்றியை கொடுக்கும். இந்த சனி பகவான் கண்டிப்பா கர்ம வினையை தீர்த்து கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. அடுத்து பார்த்தோம்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு பல வகையில் இந்த சனி பகவான் நல்ல ஏற்றமான வாழ்க்கையை தான் கொடுப்பார். கவலையப்பட வேண்டியதில்லை. எதிர்பாராத தனலாபம் கண்டிப்பாக வரும். பக்குவமான பேச்சு, திறமையான காரியம், சொந்த ஊரில் உறவுகள் மத்தியில் அப்படியே கெத்தாக வாழ போகிறீங்க. எப்படாப்பா இவன் தொலைவான், எப்படாப்பா இவன் ஆட்டம் அடங்கும் அப்படின்னு நிறைய கந்திஷ்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய சாபம் விட்டுட்டு இருப்பாங்க, வயிற்று எறிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எண்டே கிடையாது, எனக்கா எண்டு போட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வருவீங்க.
குடும்பத்தில் வாழ்க்கை துணை உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுடைய பொறுமையையும் கடமையையும் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையே போதும் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. குடும்பத்தோட சேர்ந்து போராடுவீங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு குடும்பத்தோட சேர்ந்து போராட போறீங்க. குலதெய்வ ஆசி உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். பிள்ளை பாக்கியம் கவலைப்படாதீங்க, பொறுத்தது போதும். இனிமே சந்தோஷத்தை அனுபவிங்க அப்படிங்கிற அளவுக்கு குழந்தை பாக்கியம் பிள்ளை வரம் கிடைக்க போகிறது. அதே போல் பாதை மாறி போகிற குழந்தைகள் இருக்காங்கள, அவங்களாம் திருந்தி பெத்த அப்பா அம்மா முக்கியம் அப்படின்னு வருவாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல பொண்ணு நல்ல பையன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கையில் பணம் பொருள் செல்வம் இதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த வீடு கட்டி குடி போவீங்க. வருங்காலத்துக்காக சேமிப்பீங்க. பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு வருவீங்க. வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குவீங்க. தொழில் செய்யறதுக்கு நிலம் வாங்குவீங்க. வங்கி கடன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லை, சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால வாகனத்தை இயக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது பழுது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போங்க. பாதி வழியில் உங்களை நிற்க வைக்கும். போயிட்டே இருக்கும்போது ஃபோனில் பேச வேண்டாம். ஏன்னா ராகு இங்கே மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார். 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். அதனால் ஃபோன் பேசிக்கிட்டே போகிறது கவுத்து விட்டுருவார். உங்கள் பேச்சுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அலைபேசியில் அதிகமாக பேச வேண்டாம். அதாவது ஃபோனில் அதிகமாக பேச வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அந்தரங்க விஷயங்களை மைண்டில் வச்சுக்கவே கூடாது. அது அப்பப்போ வெளியில் விட்டுறணும். அது மட்டும் இல்லை, 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க. அதனால் உங்கள் பேச்சுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்கள் ஆலோசனையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். என் அன்பு துலாம் ராசி நண்பர்களே, மொத்தத்தில் இந்த சனி 2026 எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையே கொடுக்க போகிறாங்க. எல்லா தடையும் நீக்க போகிறார். நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. மங்கள காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். வண்டி வாகனம்லாம் சேரும். பெண்களுக்கு வீட்டில் நிம்மதி தான். ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கிட்டையும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஒரு மாணவ மாணவியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அற்புதமான ஒரு காலம் இது. ரொம்ப அமைதியாக சாதிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். அது மட்டும் இல்லை, வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பெரிய அதிகாரிகள் எல்லாம் அமைதியாகிடுவாங்க. விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் வந்து சேரும். சொந்த தொழிலில் சாதிப்பீங்க. உங்களுடைய புது முயற்சி அத்தனையும் ஜெயிக்கும். தடையே இருக்காது. பெரிய பெரிய நிறுவனங்கள்ட்டெல்லாம் ஒப்பந்தம் போடுவீங்க. லாபமும் முன்னேற்றமும் மிக மிக அதிகமாக அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு வரப்போகிறது. அப்ப சனி பகவான நினைச்சாலும் சரி, சனி பகவானுக்கான பரிகாரத்தை செஞ்சாலும் அவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அத்தனை செல்வங்களையும் புகழையும் கௌரவத்தையும் அள்ளி கொடுப்பார். அவர் கொடுக்கிற செல்வம் இருக்குல்ல, 7 சந்ததியினரும் அழிக்க முடியாது. யார் எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அந்த செல்வத்தை அழிக்க முடியாத நிலையான செல்வத்தை கொடுப்பார். அப்படின்னா பாத்துங்க, அவருடைய செல்வம் எவ்வளவு உயர்ந்த செல்வம் அப்படின்னு பாருங்க. முக்கியமா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு மிக பிடித்த நாள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. அதாவது கை கால் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு உதவுங்க. சனி பகவான் அப்படின்னா ஊனமுற்றவர்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய பெரிய பெரிய கர்மாவே கரைஞ்சு போயிடும். அதுபோல வசதி இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, உங்களால முடிஞ்ச உதவி. வயதானவர்கள் சனி பகவானுக்கு பிடித்தவர்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்புறம் இந்த காகம் இருக்குல்ல, ஏதாவது உணவு கொடுங்க சனிக்கிழமை அப்படின்னா. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால சனிக்கிழமை இன்னைக்கு அன்னதானம் செய்றீங்க உங்க கையால அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தையும் பாக்கியத்தையும் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதனால என் அன்பு மேஷராசி நண்பர்களே, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரம் இல்ல. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல, ஒரு கடவுளை போய் பார்க்கணும், கோவிலுக்கு போகணும், அப்பதான் எனக்கு அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னா நல்ல விஷயம்தான். கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பரிகாரம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. கோவிலுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. கடவுளை பார்த்து கும்பிடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாம நம்புறோமா, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம குறைய சொன்னா அது சரி செஞ்சு கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் அதை சரி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். சனி பகவானுக்கு பிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா எள்ளு பொடி. எள்ளு கலந்த சாதத்தை பரிகாரமா கோவிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 9 பேருக்கு கொடுங்க,
இல்லைன்னா 18 பேர் கொடுங்க, இல்லைன்னா 27 பேருக்கு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச 108 பேருக்கு கூட அந்த எள்ளு பொடி, எள்ளு சாதம், எள்ளு லட்டு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சில நேரத்துல அவமானமான கஷ்டங்களை, கௌரவ குறைச்சலான சம்பவங்களை ஏற்படுத்துவார். அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கருப்பு கலந்த உடைய சனீஸ்வரருக்கு கொண்டு போய் சாத்துங்க, அந்த சிலைக்கு கட்டி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய அவமானங்கள், கஷ்டங்கள்லாம் தீரும். சனி பகவானை கட்டுப்படுத்துறவர் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் அம்பாளையும் வணங்குங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. அதுபோல சனி பகவான் காயத்ரி மந்திரம் இருக்கு, அத 9 முறையோ 18 முறையோ 27 முறையோ சொல்லிட்டு வாங்க. இப்படி நம்பிக்கையோட சில பரிகாரங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போய் நீங்க பரிகாரம் செஞ்சாலும் சரி, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள் அப்படிங்கிறது எல்லை கடந்தவர், அப்பாற்பட்டவர், அவருக்கு உருவம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லா கோவில்லையும் எல்லா வீட்லயும் போட்டோ வச்சு வணங்குறீங்களே அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பெண்மணி கேட்டிருக்காங்க. விவேகானந்தர் அவங்க பர்ஸ்ல ஒரு போட்டோ இருந்தது, அது வெளியில நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கேட்கறாரு, இது யாருன்னு கேட்கறாரு. அது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இந்த வெறும் காகிதம் உங்களுடைய தந்தையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது வெறும் காகிதம் உங்களுடைய தந்தை அப்படின்னா அது போலத்தான் எங்க நாட்டுல இந்த விக்கிரகங்களும் சிலைகளும் கடவுளை நினைவுபடுத்துறதுக்காகத்தான், அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த சிலையை நாங்க வச்சிருக்கிறோம். அதாவது இந்த விஷயத்துல இறைபக்தியும் நேர்மையான சிந்தனையும் சந்தோஷமும் இருந்தா அந்த சிலை கூட தெய்வமாக மாறும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு தெளிவா அந்த பெண்மணிக்கு புரிய வைக்கிறார். அதனால சாமியெல்லாம் சிலைன்னு நினைக்காம அந்த சிலையிலையும் ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை கண்ணை மூடிட்டு நம்ம வணங்காம ஒரு உருவத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு அதை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அதை நம்ம உண்மையா நேர்மையா நம்புறோம் அப்படின்னா அத்தனை நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அந்த மகன் வாஷிங்டன் படும் காயங்களோட பழிச்சிருக்காரு. அந்த கதையை நம்ம பாதியிலே முடித்தோம், தொடர்ச்சியை கடைசியாக பாருங்க அப்படின்ட்டு. மகன் வாஷிங்டன் தான் உயிர் தப்பிச்சாரு. உயிர் தப்பிச்சாலும் உடல் அசையாது, பேச முடியாது. ஆனால் கை விரல் மட்டும் அவரால் அசைக்க முடியும். அதை வச்சு அவர் எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதாவது முயற்சி பண்ணால் எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. அதனால் படுத்திருந்த இடத்துல இருந்த அசையக்கூடிய அந்த விரலை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணார். அப்போ தன்னுடைய மனைவிக்கு அதை உணர்த்தினார். அதாவது தகவல்களை மனைவியோட பரிமாறிக்கிட்டார். அந்த விரல் செய்கையால் அங்கே இருக்கிற எல்லா இன்ஜினியரையும் வர சொன்னார். அந்த இன்ஜினியரை வச்சு 13 வருஷம் தன்னுடைய விரலின் வழிகாட்டுதலால் அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறார். கட்டி முடித்து இன்னைக்கு 140 வருஷமா அந்த பாலம் கம்பீரமாக நிற்கிது. எவ்வளோ பெரிய மோசமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தப்பிச்சு அசையாம ஒரு அற்புதமான அதிசயமாக அந்த பாலம் இன்னைக்கும், அந்த பாலத்து பேர் புரூக்ளின் பாலம். உழைப்பின் நேர்மைக்காக, உழைப்பின் உன்னதத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கடினமாய் உழைப்பவன் காலத்தை வீணாக்குவதில்லை, எறும்பை போல் சுறுசுறுப்பாய் உழைத்து உயர்வு பெறுவான். இதுதான் உலக தத்துவம், உண்மை. இந்த பிரபஞ்சம் உழைக்கிறவங்களுக்குத்தான் எல்லாத்தையும் கொடுக்கும், அவர்களுக்குத்தான் எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 33 கோடி தேவர்கள், கிரகங்கள், சிவபெருமான், இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் அத்தனையும் நினைக்கக்கூடிய விஷயம் இதுதான். உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் அத்தனை தகுதியும் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நம்புது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணாய் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதி. உழைக்காதவன் உடம்பு மூளையில் ஒதுக்கி போட்ட துருபிடித்த இரும்புக்கு சமம் என்றார் கவிமணி. அதனால் உழைக்காத சோம்பேறியானால் தன்னுடைய வாழ்வும் கெட்டு நாட்டின் முன்னேற்றமும் தடைபடுகிறது. அதனால் உழைக்காமல் உயர்ந்த வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இங்கே இருக்குது. அது உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது முன்னேற்றத்துக்கு தடைங்க. இந்த கிரகம் பார்த்துக்கும், ஜோசியர் சொல்லிட்டாரு, எல்லாமே இனிமேல் நமக்கு நல்லதாக நடக்கும், நம்ம போய் தூங்க போவோம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம். தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. எத்தனை கிரகங்கள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை வெற்றிகள் உங்களுக்காக காத்திருந்தாலும், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள, அதற்கு தகுதியானவராக உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உழைப்பு என்பது பணம் சம்பாதிக்கிற கருவி மட்டுமல்ல,
மகிழ்ச்சி, இன்பம், ஆரோக்கியம் தரும் ஒரு ஆதாரம். அதனால் எப்போதும் எந்த நேரத்திலும் உழைச்சிக்கிட்டே இருங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இறை வழிபாடை கடைபிடித்து அறநெறியோட வாழ்ந்து தான தர்மங்கள் செஞ்சு நீடூழி வாழணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நமதே.